Wonder Diamonds, India's largest lab-grown diamond brand. Diamond prices starting from 22,800 per carat. MCR Pure Cotton Club, formals and casual shirts. டார்லிங் ஏசி திருவிழா இந்தியாவிலேயே மிக குறைந்த மாத தவணையில் ஏசி. ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் மணிமேகலை பேசுகிறேன். கலாட்டா பிங்க் தமிழ்நாடு நம்பர் 1 விமன் சேனல் வர ஏப்ரல் 6 அன்னைக்கு ஒரு சூப்பரான ரொம்ப புதுமையான ஒரு ஈவெண்ட் பண்ண போறாங்க. கலைவாணர் அரங்கம்ல கலாட்டா பிங்க் கோல்டன் குயின் அவார்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான அவார்ட் ஃபங்க்ஷன் நடக்க போகுது. பெண்களால் பெண்களை கொண்டாடும் ஒரு நிகழ்வு அப்படி வந்து சொல்லலாம். ஸோ அது வந்து ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, டிஜேல இருந்து பவுன்சர்ல இருந்து டிஓபில இருந்து கோஆர்டினேட் பண்றவங்கல இருந்து எல்லாமே விமனே எடுத்து முன்னாடி நின்று இதை வந்து செய்ய போறாங்க. ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு. லைக் ஃபர்ஸ்ட் டைம் எவர் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குது அப்படிங்கும்போது அண்ட் அதுல நானும் கலந்துக்கிறேன் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ கண்டிப்பா ஏப்ரல் 6 கலைவாணர் அரங்கம் கண்டிப்பா எல்லாரும் வந்துருங்க. நானும் அங்க வரேன். எல்லாரும் மீட் பண்ணலாம். என்னோட மோஸ்ட் வல்னரபிள் சைட் பார்க்குறது என்னோட அப்பா, செகண்ட் இஸ் மை ஹஸ்பண்ட். இப்போ ஜாஸ்தி பார்க்குறது என்னோட ட்ரீம் இஸ் டு மீட் ரஜினிகாந்த் சார் பிகாஸ் ஹிஸ் சாங்ஸ் ஐ யூஸ் டு சிங் அ லாட் when I was small. வெக்ட்ரிக் கொடிகிட்டு ஒரு டயலாக் நீங்க சொல்வீங்க தெரியுமா மலையாளம்? குட்டி மாமா நான் நெட்டி மாமா. எப்படி எப்படி? ஏன்னா அது மட்டும் தான் நான் சொல்லுவேன். அந்த தமிழ் பையனை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா ஒரு மாலை இடவில் வேன் வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது, நான் ஒரு ப்ரெஷர் குக்கர். ஏன்னா ப்ரெஷர் வரும்போது மட்டும்தான் நான் குக் பண்ணுவேன். நீ காட்டும் கோபம் காதல் என்று உன்னை கட்டி அடைக்க ஒரு ராக் ஸ்டார்னு சொல்லலாம். இவங்க பல பேருக்கு வந்து ஒரு இன்ஸ்பைரிங் விமன். Pearly Mane is here, guys. Thank you so much, Annie. Looking beautiful today. And என்னோட ஹஸ்பண்டோட அக்கா பசங்க கூட she did an interview, Ritika Shrudha, and you did a brilliant job. So that's how I noticed her and I'm so happy to meet you today. Thank you so much, சேச்சி. லைக் ஆக்சுவலி வந்து நீங்கள் தமிழ்நாட்டு மருமகள்னு தான் நாங்கள் எல்லாருமே சொல்லுவோம். ஓகேவா? ஏன்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்சது எப்படின்னா, தமிழ் பையன் மலையாள பிக் பாஸ் ஸ்கூல்ல, மலையாள பொண்ணு தமிழ் பையன் லவ், அடடா கல்யாணம் பண்ணிட்டாங்களே அப்படிதான் இருந்துச்சு ஃபர்ஸ்ட். It was all fate. It was supposed to happen. And இப்போ 2 பசங்க இருக்காங்க. அவங்க அந்த பார்டர்ல நிற்கிறாங்க. கேரளா லைக் மிக்ஸ் ஆஃப் போத். So I'm so happy that it all happened in front of the eyes of people. You have always been like ஒரு பாசிட்டிவ் வைப். எங்கே போனாலுமே அங்கே இருக்கவங்களோட எல்லா கஷ்டங்கள் எல்லாத்தையும் மறந்து ஒரு சந்தோஷமான ஒரு விஷயத்தை நீங்கள் அப்படியே த்ரோ பண்ணுவீங்க க்ரௌடுக்கு. அது எப்படி எங்கேருந்து வந்துச்சு? எப்போ எந்த ஏஜில் ஸ்டார்ட் ஆச்சு? Because my dad always says life is a small journey. Like 80 years, 90 years, maybe even 100 years. ஆனால் அந்த ஜேர்னியில் நம்ம மீட் பண்ணுறவங்களை ஹாப்பி ஆக்கலாம். லைக் no matter how much money you make, no matter how much anything you make, அதெல்லாம் எடுத்துகிட்டு போக முடியாது. ஆனால் இந்த மெமரிஸ் நம்ம சோல் கூடயே வரும். ஸோ யூ டேக் த மெமரிஸ், மேக் பீப்புள் ஹாப்பி. அந்த எனர்ஜி தான் என்னோட பிக்கெஸ்ட் அசெட். ஸோ வென் சோஷியல் மீடியா வந்ததுக்கப்புறம் இவ்வளோ ஆளுகளை அட் அ டைம் மீட் பண்ண முடியுது. ஸோ தட் இஸ் இட் செல்ஃப் இஸ் அ பிக் பிளெஸ்ஸிங். ஸோ அவ்வளோ பேரை ஹாப்பி ஆக்கலாம், சிரிக்க வைக்கலாம், சிந்திக்க வைக்கலாம், இன்ஸ்பயர் பண்ணலாம். தட்ஸ் ஆல் அ பிக் ட்ரீம் ஃபார் மீ அண்ட் இட்ஸ் ஆல் now happening for me. Yeah, obviously. And like உங்களோட யூடியூப் சேனலாக இருக்கட்டும், நாங்கள் ஒவ்வொன்றையும் பார்க்கும்போது எப்பயுமே ஒரு விஷயத்தை சொல்லி நீங்கள் சிந்திக்க வைக்கிறீங்க. இட்ஸ் ஆல்வேஸ் லைக் என்டர்டைன்மெண்ட்னு சொல்லலாம். எஜுகேஷன் ப்ளஸ் என்டர்டைன்மெண்ட்டாகவே இருக்குது. That was one of my biggest motives because my dad is a motivational speaker for the past 35-40 years. He's been a trainer on mind. He's been a personality development coach and a personal coach also. So நான் நினச்சதுன்னா அந்த கான்செப்ட் எதனால டிவியில் இல்லை சோஷியல் மீடியாவில் கொடுக்கலாம்ல. ஏன்னா பிகாஸ் தட் இஸ் த பிக்கெஸ்ட் திங் தட் யூ கேன் கிவ் சம்படி. யூனோ பிகாஸ் உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் உங்களுக்குள்ளே இருக்குது. அது உங்களுக்கு சொல்லி தரும்போது உங்களுக்கு கிடைக்கிற அந்த சக்தி இருக்குல்ல. ஸோ யூ பிகம் இண்டிபெண்ட். ஸோ விமென் அண்ட் மென் அண்ட் சில்ட்ரன் ஆல்சோ. ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் மை விஷன் போர்டில் நான் எழுதி வச்சுருக்கேன், எம்பவரிங் சில்ட்ரன் அண்ட் எஜுகேட்டிங் தெம். ஸோ தட் இஸ் ஒன் ஆஃப் மை பிக்கெஸ்ட் மோட்டிவ். பட் இது இன் அ ஃபன் வே தான் நான் பண்ணுவேன். ஸோ யா, உங்களோட ஃபன்ஸ் நாங்களும் நிறையா பார்த்துருக்கோம். ஏன்னா நீங்கள் தமிழ்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா டான்ஸ் ஷோஸ்கெல்லாம் வந்து ஹோஸ்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ ஒரு டயலாக் நீங்கள் சொல்வீங்க தெரியுமா மலையாளம்? குட்டி மாமா நான் நெட்டி மாமா. எப்படி எப்படி? ஏன்னா அது மட்டும் தான் நான் சொல்லுவேன்.
அதுவும் மறக்க மாட்டேன். ஏன்னா அது that's one of my favorite dialogue. Every time I go on stage, சின்ன நெட்டல் இருக்குல்ல, அப்போ குட்டி மாமா நான் நெட்டிமா. It's a very iconic dialogue from a Malayalam movie, which got on to me. Yeah. And உங்களுக்கு பிடிச்ச தமிழ் ஹீரோ யாரு? எனக்கு எல்லாருமே பிடிக்கும் because everybody is unique. But my favorite since a very child, சின்ன என்னோட dream is to meet Rajnikant sir because his songs I used to sing a lot when I was small. So Victory Kodigittu and Padayappa and the song Muttu idella because I was in Kerala, I used to watch a lot of Rajnikant, Kamal sir, Thala, Vijay, Ajit, everybody. I think everybody is a hero and தமிழ்ல எல்லாருமே பிடிக்கும். இப்போ நான் உங்க பேரெல்லாம் சொல்றேன், அவங்களோட படத்துல இருந்து உங்களுக்கு பிடிச்ச பாட்டு பாட முடியுமா? Okay, if I can remember something, yeah, let's try. Okay, first obviously superstar Rajnikant sir. Rajini sir, like I said this, and சுத்தி சுத்தி வந்திஹா சுத்து விரலால் சுத்திஹா ஐயோ என்னானோ போக. Okay, next. Surya, I'm not singing the favorite. What am I? Mind is telling me only I'm singing. Okay, this may not be my favorite, but what I'm thinking of. Okay, or instant தோன்றது. Okay, done. Surya sir? ஒரு மாலை இடவில் வேன் அந்த சாங் and சுற்றும் வீழி சுடரே அது. Okay, done. Next வந்து விஜய் சார், தலபதி. விஜய் சார் இப்பதான் நான் சாங் பாடிட்டு வந்தேன். என்னோட லைலா வரலை. I don't know why that's one of my favorite songs. Okay. And all the songs from Kushi and everything. Yeah. Kamal sir? கண்ணே கலைமானே கன்னிமயிலென கண்டேனுனே நானே. My dad used to sing this when putting me to sleep when I was a child. So nice. And நீங்க ஒரு பெரிய குக்கர்னு எங்களுக்கு தெரியும். நான் ஒரு ப்ரெஷர் குக்கர். ஏன்னா ப்ரெஷர் வரும்போது மட்டும்தான் நான் குக் பண்ணுவேன். ஸோ அந்த விசில் அடிக்கணும்ல, அந்த டைம்ல மட்டும்தான் நான் குக். அது எப்படி நீங்க சொன்னோனே கரெக்டா குக்கர் விசில் அடிக்குது? ஏன் தெரியல, எப்போ அங்கே அடிச்சதட ஒரு vlogல இருக்குல்ல விசில் குக்கர். ஏன்னா அந்த குக்கர் கொஞ்சம் பொசஸ்டு. ஏதோ ஒரு சிக்கனோட ஆவி அதுல இருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ. ஓகே, அண்ட் டான்ஸ் ஃப்ளோர் ரெடியா இருக்கு. சோ பேர்லி சேச்சி வந்தாலே உங்களுக்காக தான் பாருங்க, அப்படியே கலர்ஃபுல்லா வச்சிருக்கோம். ஓகே, ஆனா அந்த ஃப்ளோர் நல்லா இருக்கு. அது ஆன்லைன்ல வாங்கினீங்களா? ஆமா. சோ இப்போ நாங்க வந்து தமிழ் மருமகள்னு சொன்னோம்ல, அப்ப அந்த தமிழ் பையனை பத்தி கொஞ்சம் பேசினோம்ல. அந்த தமிழ் பையனை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா ஸ்ரீனி மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் கிடைச்சதுதான் என்னோட பெரிய சக்சஸ் ரீசன் நான் சொல்லுவேன். ஏன்னா நாட் ஒன்லி இஸ் ஹி சப்போர்ட்டிவ், he is also pushing me to do my best. So if I'm lazy, if I'm saying I can't do it also, he'll be like, see, என்னோட most vulnerable side பார்க்குறது என்னோட அப்பா, second is my husband. இப்போ ஜாஸ்தி பார்க்குறது என்னோட ஹஸ்பண்ட் தான். So even though you call me positive, strong and everything, I think Srini will only see the opposite of that. But he's the one who accepted me as a whole. So always he'll be my best friend for life and best partner for life. And I always say, when I wrote செல்லக்குட்டியே, கடவுள் வந்து கையில் தந்த நிதியாக நான் உன்னை பார்த்தேன் கண்ணா. ஸோ இது செல்லக்குட்டியே இல்லை, இது பேர்லிஷ்ல வேறொரு சாங். ஸோ when I wrote the lyrics, I thought about him and I wrote the lyrics. கடவுள் வந்து கையில் தந்த நிதியாக உன்னை பார்க்கிறேன். So I wrote that for him and that's still the truth for me. செல்லக்குட்டில அப்படியே because forever yours, right? யார் இவளோ கண் தேடியதோ காத்திருந்த என் காதலனோ கண்களுக்குள் தென்றலிதோ பார்த்ததுமே மின்சாரமிதோ என் செல்ல கண்ணனே என் கண்ணின் மணியே நீ காட்டும் கோபம் காதல் என்று உன்னை கட்டி அடைக்க ஒரு முத்தம் கொடுக்க என் நெஞ்சம் தவிக்க. Thank you so much. That was fantastic. Thank you so much. I love you all. Thank you. Hopefully we should do an interview together in the future. For sure. Okay. Thank you, Annie. Bye.
ஓகே தேங்க்யூ. Wonder Diamonds, India's largest lab-grown diamond brand. Diamond price is starting from 22,800 per carat. MCR Pure Cotton Club, formals and casual shirts. டார்லிங் ஏசி திருவிழா இந்தியாவிலேயே மிக குறைந்த மாத தவணையில் ஏசி. ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் மணிமேகலை பேசுறேன். கலாட்டா பிங்க் தமிழ்நாடு நம்பர் 1 விமன் சேனல் வர ஏப்ரல் 6 அன்னைக்கு ஒரு சூப்பரான ரொம்ப புதுமையான ஒரு ஈவென்ட் பண்ண போறாங்க. கலைவாணர் அரங்கம்ல கலாட்டா பிங்க் கோல்டன் குயின் அவார்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான அவார்ட் ஃபங்க்ஷன் நடக்க போகுது. பெண்களால் பெண்களை கொண்டாடும் ஒரு நிகழ்வு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அது ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிஜேல இருந்து பவுன்சர்ல இருந்து டிஓபில இருந்து கோஆர்டினேட் பண்றவங்கல இருந்து எல்லாமே விமனே எடுத்து முன்னாடி நின்று இது செய்ய போறாங்க. ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு. லைக் ஃபர்ஸ்ட் டைம் எவர் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குது அப்படிங்கும்போது அண்ட் அதுல நானும் கலந்துட்டேன் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ கண்டிப்பா ஏப்ரல் 6 கலைவாணர் அரங்கம் கண்டிப்பா எல்லாரும் வந்துருங்க. நானும் அங்க வரேன். எல்லாரும் மீட் பண்ணலாம்.